வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜெஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன செஞ்சிட்ருக்கீங்க? என்னோட லஞ்சுங்க, பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாம் இது தான். மணி இப்போ 1:30 ஆகுது இங்கே. இப்போ தான் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து சரியான பசி, ஏதாவது செய்யணும் அப்படி சொல்லிட்டு சிம்பிளாக இது செஞ்சுருக்கேங்க. இது என்னன்னாக்கா நாசி கோரிங் நாசி கோரிங் சொல்கிறேன், என்ன மீ கோரிங் இருக்குது இல்லையா, இண்டோமீ சொல்லுவாங்கள்ல அது. இந்த இந்த குச்சி வச்சுட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது நூடுல்ஸு, நாசி கோரேங். அப்புறம் இது வந்துட்டு நேற்று நாங்கள் பீஃப் கெபாப் இருந்துச்சு. அது கொஞ்சம் நாங்களே மோடிஃபைஸ் பண்ணி, அதாவது கொஞ்சம் க்ரீம் அது இதெல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். அப்புறம் வேறு என்ன, இது வந்துட்டு சைனீஸ் கேபேஜ் இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட்டு லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் அவிச்சு வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு முட்டை பொரித்து வச்சுருக்கேன். முட்டைக்கு வந்துட்டு இங்கே சில்லி சாஸு 2 டைப்பு இதை எடுத்து வச்சுருக்கேன். இன்னொன்று வருது பாருங்கள், ஆச்சரியப்பட போகிறீங்க என்னது அப்படி சொல்லிட்டு, சாம்பால். ஆமாங்க, என்னோடய கூட்டாளிகிட்ட இன்றைக்கி பேசினேன். அவங்க தான் சொன்னாங்க, தினைக்கும் உன்னோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன், ரொட்டி சாம்பால் ஜெயம், ரொட்டி சாம்பால் ஜெயம் அப்படி சொல்லிட்டு. வேறு ஆப்ஷன் எனக்கு நிறைய இல்லை, அது இது செய்யணும் அப்படி சொல்லிட்டு. அதுவும் ஒண்டி அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நாளாக எனக்கு புட்டு மேலே ஒரு ஆசை, அப்புறம் உப்புமா செஞ்சு சாப்பிட்ணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆசை. செய்கிறேன் செஞ்சு சாப்பிட்ணும். அப்புறம் காஃபி எப்பயும் போல். இதுதாங்க என்னோடய லன்ச் இன்றைக்கி. நீங்கள் என்ன செய்கிறீங்க? நாளைக்கு வீக்கெண்ட் வேறு, என்ன பிளான் வச்சுருக்கீங்க எல்லோரும்? அப்புறம் வேறு என்ன சொல்லணும்? வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க, ஒரு லைக் போட்டு போங்க. நிறைய வியூஸ் போகுது, ஆனால் நம்மளுக்கு கம்மியாக தான் லைக்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. பார்க்குறவங்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க. அதுவரை வணக்கம்.